வணக்கங்க. தீஷூஸ் குக்புக்கில் கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான். எக் மப்பாஸ்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கலாமா? முதல்ல கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதோட ஒரு 5 வேக வச்ச முட்டையை லைட்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த முட்டையை வெளியில் கொஞ்சம் சிகப்பாக ஆகிற மாதிரி, நம்ம கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பண்ணுறேன். இப்போ முட்டையை வறுத்தாச்சு. அடுத்தது இதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, இந்த கடுகு பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்து வந்தாலே போதும். அடுத்தது இதில் நான் ஒரு பச்சை மிளகா, ஒரு 8 பல்லு பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அதனால் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து உடஞ்சிருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2-3 டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் வீட்டில் பொடிச்ச மிளகு பொடி பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போ காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் குழம்புல கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாவும் இடித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, அதாவது இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சிட்டு அதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது இதை நல்லா கம்மியாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பு கொதிக்கவே கூடாது. கொதிச்சா தேங்காய் பால் சேர்ந்து அது பிரிஞ்சு போயிடும். அப்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அடுத்து இதோட நம்ம வறுத்து வச்ச முட்டை அதையும் சேர்த்துக்கிறேன். தீ கம்மியாகவே வச்சுட்டு முட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க, கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பொடிச்ச சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். சோம்போட ஸ்மெல்லு பிடிக்கும்னா ஒரு 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சோம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே கடுகோட கொஞ்சம் சோம்பு சேர்த்தாலும் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தழை, அவ்வளோதான். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா சூட் பண்ணிவிட்டு நம்ம கேஸு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கிரேவி திக்காக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேரளா ஸ்டைல் முட்டை மப்பாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சும்மா பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க.